அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்று நம்ம பார்த்துட்டு வர்றது ஸ்ரீலிங்க புராணம். ஜேஷ்டா தேவி, அதாவது மூதேவியோட வரலாறு போன பதிவில் பார்த்தோம். இந்த பதிவில் சிவ ஷடாட்சர மந்திரம் மகிமையை பற்றி பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய. நம சிவாய என்பது பஞ்சாட்சரம், திருவைந்தெழுத்து. அத்துடன் ஓம் என்ற பிரணவத்தை சேர்த்தால் அது ஷடாட்சரி 6 எழுத்து ஆகும். அதாவது ஓம் நம சிவாய ஒன்றெழுத்து கணக்கில் வராது. ஓம் 1, ந 2, ம 3, சி 4, வ 5, ய 6. வினயன் என்ற அந்தணனுக்கு ஒரு ஆண்மகன் பிறந்தான். அவனை ஜதையரையன் என்ற பெயர் வைத்து வளர்த்து வரான். அவனை குருகுல வாசத்துக்கு கல்வி கற்க அனுப்பிவித்தான். ஆனால் அவனுக்கு அந்த கல்வியில் சிறிது கூட நாட்டம் இல்லை. ஆனால் அவனுக்கு சிவபக்தி ஏற்பட்டு அவன் திரு 6 எழுத்தை மனதுக்குள்ளே ஜபித்து வருகிறான். மகன் கல்வி கற்காமல் மூடனாய் திரிவதைக் கண்டு பெறாத வினயன் மகன் ஜதேரியனை அவனுக்கு பரிந்து பேசிய தன் மனைவியும் வீட்டை விட்டு விரட்டுறான். ஜதேரியன் தாயாரோடு ஊராக செல்றான். அலைந்தான். தாயாருக்கு மூடநாட மகனுடன் சுற்றுவதில் வெறுப்பு ஏற்பட்டு, ஒரு நாள், மகனே, நீ இவ்வாறு சுற்றுவது சரியில்லை. உன்னால் எனக்கு வேதனை தான் அதிகரிக்குது. உன்னை விட்டு செல்லவோ எனக்கு பாசம்லாம் இடம் கொடுக்கல. எங்கேயாவது ஆறு குளத்தில் விழுந்து இறந்து விடுவதுதான் நமக்கு ஒரே வழி அப்படின்னு கூறி அழறான். தாயின் கண்ணீரை ஜதேரன் மனதில் சலனத்தை உண்டாக்கியது. உடனே அவன், அம்மா, உன் விருப்பப்படியே கல்வி கற்று தேர்ச்சி பெற்றவனாவேன் அப்படின்னு சொல்லி கூறி வேதியர் யாகம் செய்கிற இடத்தை அடைகிறான். அச்சமயம் வேதங்கள் ஓதி யாகம் செய்து கொண்டிருந்த அவர்களுக்கு திடீரென மேலே சொல்ல நாய் எழாமல் தவித்தனர். அவர்கள் சமீபித்த ஜதேரியன் தனக்கு தெரிந்த ஒரே மந்திரமான சிவஷடாட்சரியை அவர்கள் காதுகளில் விழுமாறு ஜபிக்கிறான். அம்மந்திரம் அந்தணர்களின் காதலில் விழுந்தவுடனே மாயை அகன்றது. அவர்கள் மேலும் வேதத்தை தொடர்ந்து யாகத்தை செய்து முடித்தனர். அவன் கூறிய திருமந்திரத்திலே தடைப்பட்ட காரியம் பூர்த்தி அடைகிறது. அவ்வேதியர்களாக மகிழ்ந்து அவனை தொழுது கொண்டாடினர். மேலும் அவன் வாக்கிலிருந்து வெளிப்பட்ட மந்திரத்தால் தான் தடை நீங்கி யாகம் பூர்த்தியாகுது என்று கூறி ஜதேந்திரனை பாராட்டி யாகம் முடித்த வரையில் அவனை தங்களுடன் நிறுத்தி வைக்க விருப்பம் கொண்டனர். நல்லவர் சகவாசத்தால் வேத மந்திரங்களுடைய உச்சாடனங்களையும் கேட்க பெற்றதால் ஜதேரனுக்கு சகல சாஸ்திரங்களும் தாமே புரிந்தன. அவன் புலமையை கண்டு அனைவரும் அவனை பாராட்டினர். மகிழ்ச்சி பெற்ற தாயுடன் பலகாலம் வாழ்ந்திருது. முடிவில் அவளையும் அழைத்து கொண்டு ஜதேரியன் வைகுண்டம் அடைந்தான். எவர் ஒருவர் ஷடாட்சர ஜபிக்கின்றாரோ அவருக்கு மாதவனுடைய அருள் கிட்டி வைகுண்ட வாசம் கிட்டும். ஓம் நம சிவாய.